குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு வெற்றிகள் தரும் நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிற வரிசையில் பரணி நட்சத்திரத்தின் குறியீடுகளை பார்க்க இருக்கின்றோம். அதாவது நம்ம ஒரு growth ஆகணுன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் இருக்குது? நம்ம சொந்த பந்தங்க எதிரில் இன்னும் ஒரு படி மேலே வாழணும், இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். இது ஒரு நியாயமான ஒரு ஆசை தாங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசை இல்லைங்களா? அதற்கு என்ன செய்தால் நம்ம கொஞ்சம் அடுத்த நிலையை எட்டலாம், வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிந்திப்போம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள்ங்க. அந்த எளிமையான விஷயங்கள் ரொம்ப நம்ம காசு பணம் செலவழிக்க தேவையில்ல. நம்மளுடைய அன்றாட வேலைகளை விட்டு நம்ம இதற்காக ஒரு நேரம் ஒதுக்கி இதை செய்யணும், இங்கே போகணும், அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுலாம் இந்த நட்சத்திர குறியீடுகளை நம்ம பயன்படுத்தும் போது அதெல்லாம் நம்மளுக்கு குறையுது. அதனால் மிக மிக எளிமையாக ஒரு அன்றாடம் நம்ம இதை எளிமையாக செய்து நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த விஷயங்கள் இங்கே பதியப்படுகின்றது. அதனால் நீங்களும் கொடுக்குற இந்த விஷயங்களை எழுதி வைத்து ஃபாலோ பண்ணுங்கள். சில நண்பர்களுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும். இந்த ஒரு சில விஷயங்களை அவங்கள அறியாமலே அவங்க செய்துட்ருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது பரணி நட்சத்திரத்தின் குறியீடுகளை பார்ப்போம். சரிங்களா? பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். கணம் மனுஷகணம். பாலினம் பெண். உருவம் முக்கோண வடிவம். மிருகம் ஆண் யானை. பறவை காகம். விருட்சம் நெல்லிமரம். தேவதை துர்க்கை. அதிதேவதை யமதர்மராஜர். சரிங்களா? இந்த 6 விஷயங்களை ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதை நம்ம எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த முக்கோண வடிவம் அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் போயிட்டு இமேஜஸில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னாக்கா மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் யானை கொடுத்துருக்கோம். அந்த இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அந்த இதில் இமேஜஸில் வாட்ஸ்அப்பு இமேஜஸில் செட் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு பின்னாடி கவரில் யானை படத்தை நம்ம இப்படி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இப்போலாம் அந்த மாதிரி கிடைக்கிது இல்லைங்களா? அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். வீடுகளில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு அழகான யானை படம் வாங்கி வைக்கலாம், அல்லது சிற்பங்கள் வாங்கி வைக்கலாம். யானை படம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு. அது உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்குது பரணி நட்சத்திர அன்பர்களே. அதனால் இதையே நீங்கள் கையில் எடுக்கலாம். அடுத்ததாக பறவை அப்படிங்கிறது காகம். ஒரு சிலர்லாம் காக்காய்க்கு உணவு வைக்கின்ற பழக்கம். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காலையில் எழுந்த உடனே முதல்ல போயிட்டு காகத்துக்கு உணவு வைப்பாங்க. ஒரு சிலர் இடத்துல இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த விஷயத்தை நமது மகான் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அவர் ஒரு எளிய பரிகாரமாகவே கொடுத்துருக்காரு. இந்த அதாவது வாழ்க்கையில் ரொம்ப சங்கடங்கள் இருக்குது அப்படின்னாக்கா காகங்களுக்கு உணவு அளியுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரத்தை அவர் பரிந்துரைத்திருக்கின்றார். நாம் அதை கேள்விப்பட்டிருப்போம், புத்தகங்களில் வாசிச்சிருப்போம். அந்த ஒரு அப்படியான ஒரு விஷயம் பரணி நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது ஒரு எளிய விஷயம். நீங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம். உங்களுக்கு அதனால் கூடுதலாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. விருட்சம் அப்படிங்கிறது நெல்லி மரம். நெல்லி மரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் மரமாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம், அல்லது உங்களுக்கு அருகாமையில் நெல்லி மரம் இருந்தது அப்படின்னாக்கா தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. தேவதை அப்படிங்கிறது துர்காதேவி, துர்க்கை அம்மன். சரிங்களா? துர்க்கை அம்மன் அப்படின்னும் பொழுது புலி வாகனத்தில் நல்ல சிரித்த முகத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படங்களை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜிக்கலாம்.
ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து செய்யுங்க. சரிங்களா? அதிதேவதை அப்படிங்கிறவர் யமதர்மராஜர் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. யமதர்மர் அப்படிங்கிறவர் வந்து தர்மத்தின் வழி செல்லும் ஒரு அற்புதமான கிரகம். அதனால் பரணி நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் அநீதியின் பக்கமும் உங்களுடைய பயணத்தை திருப்பி விடாதீர்கள், அல்லது அதனோடு சேர்ந்து பயணிக்காதீங்க. அது வந்து உங்களை வந்து சறுக்கலில் கொண்டுட்டு போய் விட்டுடும். உதாரணமாக, இந்த விஷயம் இது தப்புபா இது அப்படின்னு நமக்கே வந்து உள்ளுணர்வு சொல்லும். இருந்தாலும் வந்து நம்மளையும் அறியாமலும் அதனோடு நம்ம வந்து துணை போக வேண்டியதாக இருக்கும், அல்லது சில நேரங்களில் வந்து அதை வந்து செஞ்சுருப்போம். ஆனால் உடனே வந்து அதுக்கு வந்து ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்னப்பா அவன் ஏதேதோ செய்கிறான், நான் ஒரு சின்ன விஷயத்த செஞ்சேன், எனக்கு மட்டும் அது வந்து செட் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னாக்கா, அதற்கான காரணமாக உங்களது அதிதேவதை யமதர்மராஜர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து தர்மத்தின் வழியில் நீங்கள் உங்கள் பயணம் இருக்கட்டும், தர்மத்தின் வழியில் உங்கள் செயல்கள் இருக்கட்டும், அது உங்களுக்கு மிகச்சிறந்த சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து அநீதியின் பக்கம் ஒரு பொழுதும் நீங்கள் வந்து பயணிக்காதீர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததாக, உங்களுக்கு நன்மை அளிக்கும் நட்சத்திரங்கள், வெற்றி தரும் நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு ஒரு 6 இருக்குது. வாங்க அதை பார்ப்போம். உங்களுக்கு எப்போதும் சக்ஸஸ் வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் செய்யும் செயல்களை, உங்களது துவக்கங்களை, அதாவது வந்து ஒரு நல்ல விஷயத்தை துவங்குகிறோம், நல்ல விஷயத்தை பேச போகிறோம், நல்லதை செய்ய போகிறோம், நமக்கு எல்லாமே வந்து சாதகமாக அமையணும் அப்படின்லாம் நினைக்கின்ற பொழுது, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் 6 நட்சத்திரங்களை நீங்கள் வந்து கையில் எடுங்க. அதில் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு 50% ஓகே. 50% வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் சில செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதனால் வந்து ஜென்ம நட்சத்திரமான பரணியில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு தேவை, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபேவராக செயல்படும் அன்பர்களிடம் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து விட்டு அந்த விஷயத்தை வந்து பரணி நட்சத்திரத்தில் செய்யுங்க. சரிங்களா? இருப்பினும் பரணி நட்சத்திரம் ஒரு 50% நன்மை தரும் நட்சத்திரமே. சரிங்களா? அடுத்ததாக, உங்களுக்கான சம்பத்து தாரை, சம்பத்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இது வந்து பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். ஷேமத்தாரை அப்படிங்கிறது மிருகஷீரிடம் நட்சத்திரம். இதுவும் வந்து ஒரு சூப்பரான நட்சத்திரங்க. ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். சரிங்களா? சாதகத்தாரை, உங்களின் தேவை, எனக்கு இந்த விஷயம் எனக்கு சாதகமாக அமையணும்னு நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ, உதாரணமாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், அல்லது ஒரு பெரிய மனிதர்களை சந்தித்து சில விஷயங்களை நமக்கு சாதகமாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கிற அத்தனை சாதகமான விஷயங்களையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் புனர்பூசத்தை கையில் எடுங்க. அன்றைய நட்சத்திரம் போகின்ற நாளில் இது போன்ற நல்ல அனுகூலம் தரும், உங்களுக்கு சாதகம் தரும் செயல்களை நீங்கள் செய்யுங்க. வாழ்வில் உங்களுக்கு நிச்சயம் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, மைத்திரதாரை ஆயில்ய நட்சத்திரங்க. பரம மைத்திரதாரை மக நட்சத்திரம். ஆக பரணி நட்சத்திர அன்பர்களே, இப்போது கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த 6 நட்சத்திரங்களை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதில் பரணி நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஆலோசகரிடத்தில், ஒரு ஜோதிடரிடத்தில் இந்த விஷயத்தை நான் பரணியில் செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு ஃபேவராக, உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டு பரணி நட்சத்திரத்தை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? வாங்க உங்களுக்கான ஆலயம் அப்படிங்கிறத பார்ப்போம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கான ஆலயமாக நல்லாடை அக்னீஸ்வரர், தாயார் சுந்தரநாயகி. சரிங்களா? இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது அன்பர்களே. இந்த சிவபெருமானையும் தாயாரையும் சென்று தரிசித்து ஒரு முகூர்த்த காலம் அந்த கோவிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு ஆலயங்களுக்கு செல்லும்பொழுது அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு. ஒரு 2-3 பேருக்காச்சும் கொஞ்சம் அன்னதானம் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு 4 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா?
ஆக கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்களை உங்களது லைஃப்பில் இனி வரும் காலங்களில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து எங்களுக்கு உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.